நார்மலா புது வருஷத்துக்குள்ள எல்லாருமே எடுக்கிற உறுதிமொழி எதுன்னு கேட்டா ஜிம் ஃபர்ஸ்ட், அடுத்தது ட்ரிங்க்ஸ், அடுத்தது ஸ்மோக். புரியுதுங்களா? இந்த ட்ரிங்க்ஸ் பண்றவங்களும் ஸ்மோக் பண்றவங்களும் நான் உறுதிமொழியா எடுக்கிறத விட நீங்க கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு நாள் இருங்க, சுத்தி பாருங்க. அதே மாதிரி டிபி ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு நாள் சுத்தி பாருங்க. இந்த 2 நாளும் சுத்தி பார்த்துட்டீங்கன்னா அந்த 2 நாளும் நீங்க சுத்தி பார்த்துட்டு மாறினா நீங்க மாறுவீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க எந்த ஜனவரி 1லயும் நீங்க மாற போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க, இதுதான் முக்கியம். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு அடிமை ஆயிருக்காங்க. அந்த அடிமையை ஒரு ஜனவரி 1 மாத்தாது, உன்னோட உறுதிமொழி மாத்தாது. அங்க ஏற்கனவே இதால பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அதை பண்ணு போய் ஜனவரி 1ஆம் தேதி. நீ குடிச்சிட்டு போய் விளையாடிக்கிட்டு இருக்கிறல்ல, எங்கேயோ போய் 31ஆம் தேதி 12 மணி வரைக்கும் குடிச்சிட்டு 1ஆம் தேதி உறுதிமொழி செல்லுபடியுமா? செல்லுபடியாக. அப்ப நீ 31ஆம் தேதி கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எத்தனை கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க போய் சுத்தி பாரு. அவங்க எதனாலலாம் இங்க இருக்காங்கன்னு போய் பாரு. ஒரு டிபி ஹாஸ்பிட்டல்ல போய் பாரு. அங்க இருக்கிற நோயாளிகள் படுற அவஸ்தையை போய் பாரு. அது பார்த்தா நீ 1ஆம் தேதி திருந்தலாமே வழிய நீ 31ஆம் தேதி வரைக்கும் முழுசா குடிச்சிட்டு 1ஆம் தேதி நான் திருந்திட்டேன்னா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அப்ப இது முக்கியமான விஷயம். திருந்தணும்னா இந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கணும். நான் போய் பாக்குறேங்க, பார்த்தங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு, நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு எடுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்க எப்படி இதுக்கு அடிக்ட், அதே மாதிரி சீரியல் அடிக்ட் இருக்குங்க. சீரியல் அடிக்ட், ட்ரெஸ் வாங்குறது அடிக்ட், லிப்ஸ்டிக் வாங்குறதுல அடிக்ட், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ அதை அவங்க குறைக்கணும். ஏன் குறைக்கணும்னா இதுவும் ஒரு போதை தான். இதுவும் ஒரு போதை தான். எங்கேயோ நடக்கிற, யார் வீட்லயோ நடக்கிற விஷயத்தை இங்க வச்சு அதை நெகட்டிவ் ஆக்கி அது வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருதுன்றதெல்லாம் நம்ம இன்னொரு எபிசோட்ல அதை பத்தி ரொம்ப கண்டிப்பா டீடைலா பேசுவோம். டீடைலாவே நம்ம அதை பத்தி பேசலாங்க. அப்போ 4 சீரியல் பாக்குறியா, 3 ஆகு, 3 பாக்குறியா, 2 ஆகு. அந்த டைமை உன் கணவரோட இல்ல உன் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடு. உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்களை மேம்படுத்தலாம். நீ காலையில இருந்து ஆரம்பிச்சு நைட் 11 மணி வரைக்கும் சீரியல் என்ன இருக்கு, ரிமோட் இருக்குன்னு மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த குழந்தைய படிப்படி நீ அடிச்சா உபயோகப்படாது. அந்த குழந்தையும் பாதி சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த குழந்தைய நீங்க மிரட்டுறதுலயோ இல்ல படிக்க ஃபோர்ஸ் பண்றதுலயோ எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அதே மாதிரி